ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எக்கனாமிக் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 செக்டார்ஸ் பார்த்துருப்போம். அதோடைய மேஜர் க்ராப்ஸ், ஃபுட் க்ராப்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, எந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க, எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான க்ராப்ஸ்லாம், ஓகேவா, எந்த மாதிரியான பயிர்கள்லாம் விளைவிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஃபார்மிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஃபார்மிங்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அதை ஷார்ட்டாக FPO அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸ். ஓகேவா? ஸோ அதில் நம்ம அக்ரிகல்ச்சரை பற்றி, அந்த செக்டாரை பற்றி பார்த்துருப்போம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது, தென் வந்துட்டு அதோடைய டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், அக்ரிகல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு a southern state of India has a long and rich agricultural history டேட்டிங் பேக் டு ஏஷியன் டைம்ஸ். அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முன்னாடி, ஓகேவா, ஏஷியன் டைம்ஸில் இருந்தே அக்ரிகல்ச்சரில் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஏஷியன் காலத்தில் இருந்தே நம்மளோட தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு விவசாயம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடோடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நிறையா வகையான க்ராப்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ரோன் பண்ணுவாங்க, இரிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்மளோட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது. ஸோ அதனால தான் ஏஷியன் டைம்ஸில் இருந்தே, அந்த பீரியடில் இருந்தே நம்மளுக்கு அக்ரிகல்ச்சருங்கிறது ஒரு பெரிய வரலாற்றையே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், த ஸ்டேட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் diverse range of crops and farming techniques ranging from traditional methods to modern high-tech practices. ஓகேவா? ஸோ இப்போ விவசாயம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாமே நிறைய வகையான மாடர்ன் டெக்னிக்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை ஹைடெக்கான டெக்னிக்ஸாக இருக்கட்டும் சரி, இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாடர்ன் மெத்தட்ஸையும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்ரிகல்ச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த ஸ்டேட் எக்கனாமி. அதாவது நம்மளோட ஸ்டேட் எக்கனாமியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளோட விவசாயம் தான், அக்ரிகல்ச்சர் தான். ஓகேவா? ஸோ வித் அ சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் எங்கேஜ் இன் ஃபார்மிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு போர்ஷன் பீப்புள்ஸ் வந்துட்டு ஃபார்மிங் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு தமிழ்நாடோடைய அக்ரிகல்ச்சர். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பயிர்கள்லாம் அதிகமாக விளையும், அது எந்தெந்த ஊர்களில் விளையும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, crops grown in Tamil Nadu. The state of Tamil Nadu in southern India has long history of farming. Depending on local temperature and soil, several regions of the state produce a wide variety of crops. ஓகேவா? ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய டெம்பரேச்சராக இருக்கட்டும் சரி, இல்லை சாயிலாக இருக்கட்டும் சரி, ஸோ இதை வச்சு நிறைய வகையான க்ராப்ஸ் வெரைட்டி எல்லாமே வந்துட்டு இங்கே வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? விளையும் பயிர்கள். ஓகேவா? ஸோ வந்துட்டு எல்லா மண்ணுலேயும் வந்துட்டு எல்லாமே விளைஞ்சிடாது. குறிப்பிட்ட மண், அதுக்கான டெம்பரேச்சர், அதுக்கான சாயில்ஸ், அதுக்கான இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படின்னா தான் அங்கே வந்துட்டு இவ்வளோ வகையான பயிர்கள்லாம் நம்மளால் நடுவ முடியும். ஓகே, ஸோ த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இன் சதர்ன் இந்தியா ஹாஸ் அ லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மிங்கில் வந்துட்டு நம்மளோட சதர்ன் இந்தியாலேயே ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட சதர்ன் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை பிடிச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இதில் என்னென்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் க்ராப்ஸ்லாம் வந்துட்டு விளையுது நம்மளோட தமிழ்நாட்டில், எதை அதிகமாக பயிரிடுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரைஸ். ஓகேவா? அரிசி வகைகள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல கூட இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பயிர்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரிசி, நெல் வகைகள்லாம் எல்லா ஏரியாலையுமே நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி ஃபார்ம்டு crops in Tamil Nadu is rice, which is grown nearly in every region of the state. அதான் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே நம்ம இந்த ரைஸ், அதாவது இந்த க்ராப்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? நெல் வகைகளை நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும். ஓகே,
ஸோ காவேரி டெல்டா, காவேரி பாலார் ரீஜியன், அப்புறம் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் இதெல்லாமே வந்துட்டு மோஸ்ட்டாக ரைஸ் க்ரோயிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி சம்பா, பொன்னி, அப்புறம் சோனா, மசூரி ரைஸ் ஆர் த மோஸ்ட் வைட்லி கல்டிவேட்டட் டைப்ஸ் ஆஃப் ரைஸ் இன் த ஸ்டேட். ஓகே, ஸோ ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ரைசஸ் இருக்குது இல்லையா, லைக் சம்பா, பொன்னி, சோனா மசூரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு டைப்ஸான அரிசிகள் எல்லாமே நம்மளோட தமிழ்நாட்டில் கிடைக்கும், கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக அந்த காவேரி டெல்டா, காவேரி பாலார் ரீஜியன், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு மோஸ்ட்டாக அதிகமாக கல்டிவேட் பண்ணுற ஒரு க்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் தான். ஓகே, ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுகர் கேன், கரும்பு. ஓகேவா, ஸோ கரும்புன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து தான் மித்த ஊர்களுக்கும் சரி மித்த நாடுகளுக்கும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்தளவுக்கு இது இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்றது கிடையாது, எல்லா சீசன்ஸ்லையுமே நம்மளுக்கு கிடைக்கும். அரிசியும் அதே மாதிரி தான், குறிப்பிட்ட சீசன்ஸில் தான் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இருக்காது, எல்லா சீசன்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் இந்த வகையான க்ராப்ஸ்லாம். ஓகேவா, சுகர் கேனாக இருக்கட்டும் சரி, ரைஸாக இருக்கட்டும் சரி. ஸோ சுகர் கேனை பொறுத்த வரைக்கும் ஒரு எசென்ஷியல் க்ராப் ப்ரொடக்ஷனாக இருக்குது. ஓகேவா, கரும்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு எசென்ஷியலான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா கரும்புலேருந்து தான் சர்க்கரை, வெல்லம், அப்புறம் வெள்ளைப்பாக்கு இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சுகர் கேனில் கரும்புலேருந்து தான் எடுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒரு ப்ராடக்டை வச்சுட்டே நம்மளால் 10 வகையான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளால் வாங்கிக்க முடியும். இப்போ நீங்கள் சுகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ப்ரௌன் சுகர்னு இருக்குது, தென் ஒயிட் சுகர்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் சுகர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி லைக் ஜாகரி. ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராடக்டை வச்சே நம்மளால் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து உருவாக்க முடியும். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ஒரு மெயினான ஒரு ரோலாகவே நம்மளுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன். நெக்ஸ்ட்டு நம்ம காட்டன். ஓகேவா, பருத்தி வகைகள்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். தமிழ்நாட்டில் வந்துட்டு மோஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்க்கு, காட்டன் இதெல்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க மித்த நாடுகளுக்கும் சரி. நம்மளோட நாடில் இருந்து தான், நம்ம ஸ்டேட்டில் இருந்து தான் மித்த நாடுகளுக்கு, மித்த கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு காட்டன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான விளைச்சலை கொடுக்கும். ஓகேவா, ஸோ காட்டன் இஸ் கல்டிவேட்டட் இன் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, ஆல் ஆஃப் விச் ஆர் லொக்கேட்டட் இன் த ட்ரையர் ஏரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது இந்த ட்ரையர் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, வறண்ட பகுதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் தான் இந்த பருத்தி வகைகளை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான காட்டன் பருத்தியை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கும் சரி, லைக் கல்டிவேட் பண்ணுறதுக்கும் சரி. ஓகேவா, அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஓகேவா, ஸோ அதனால தான் இது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரையர் ஏரியாஸில் வந்துட்டு கிடைக்கிது, லைக் கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை. ஓகே, ஸோ இந்த 4 குறிப்பிட்டதாக இந்த 4 மாவட்டங்களில் நம்மளுக்கு பருத்தி வகைகள் அதிகமாக கிடைக்கும். ஓகே, த ஸ்டேட் காட்டன் இஸ் ஸோ ஹை குவாலிட்டி தட் இட்ஸ் யூஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இன் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குமே நம்மளோட ஊரில் இருந்து தான், அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டில் இருந்து தான் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக விளைச்சல் கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மில்லட்ஸ். ஓகேவா, மில்லட்ஸ்னு பார்த்திங்கன்னா சிறுதானிய வகைகள் லைக் திணை, இன்னும் நிறையா வகைகள் இருக்கும். ஓகேவா, ஸோ பாருங்கள், மில்லட்ஸ் ஆர் ஸ்மால் கிரைனட் கிராப்ஸ் பிளான்டட் இன் த அரைட் ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு பிகாஸ் ஆஃப் த ரெசிலன்ஸ் டு drought. The state's primary millet crops are sorghum, pearl millet and finger millet. Farmers in the dryland region of Tamil Nadu rely heavily on this crop both subsistence and income. என்ன சொல்கிறாங்கன்னா, திணைகள் வறட்சியை தாங்கும் திறன் கொண்டு தமிழகத்தில் வறண்ட பகுதியில்
பயிரிடப்படும் சிறுதானிய பயிர்கள். ஓகேவா? ஸோ இந்த மில்லட்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயும் அதிகமாக நம்மளுக்கு என்ன தேவைப்படாதுன்னா, அதிகபட்சமாக நம்மளுக்கு தண்ணீர் தேவைப்படாது. ஓகேவா? இது மோஸ்ட்டாக நம்மளுக்கு தண்ணீர் தேவைப்படும் தான், பட் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது மித்த இதோட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ மித்ததை நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இதுக்கு அதிகமாக நம்மளுக்கு தண்ணீர் தேவைப்படாது இதை கல்டிவேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த க்ராப்ஸ், இந்த மில்லட் க்ராப்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மில்லட் க்ராப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரையர் ஏரியாவான இந்த ஈரோடு, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் அதிகமாக இது வந்துட்டு கிடைக்கும். மில்லட்ஸை வந்து க்ராப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பாருங்கள், மாநிலத்தில் முதன்மையான திணை பயிர்கள் சோளம், முத்து திணை மற்றும் விரல் திணை ஆகும். ஓகேவா? இதில் மோஸ்ட்டாக வந்துட்டு கிடைக்கிற ஒரு அவைலபிளாக இருக்கக்கூடிய திணைகள் என்னென்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா, சோளம், முத்து மற்றும் விரல் திணைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் வறண்ட நிலப்பகுதியில் உள்ள விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கும் வருமானத்திற்கும் இந்த பயிர்களையே பெரிதும் நம்பியுள்ளார்கள். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, நெக்ஸ்ட்டு வந்து மதுரை இந்த மாதிரியான ட்ரையர் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில்லட்ஸை வந்து நடுவிச்சு இதுலேருந்து அவங்க காசு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மில்லட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஒரு உடம்புக்கும் சரி பலத்துக்கும் சரி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து அங்கே இந்த மில்லட்ஸை நம்பி தான் அங்கே சுற்றி உள்ள ஃபார்மர்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க எப்படி இருக்காங்க, வாழ்வாதாரத்தையே அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பல்சஸ், பருப்பு வகைகள். ஓகேவா? த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ரிலே ஹெவிலி ஆன் த protein rich pulses formed there. Popular varieties include black gram, green gram and cowpea. திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல் are important pulse growing districts in தமிழ்நாடு. ஓகே, ஸோ இந்த பல்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு வகைகள்லாம் மோஸ்ட்டாக எங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல் இந்த மாதிரி ஊர்கள்லாம் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, இந்த பல்சஸை க்ரோ பண்ணுவாங்க. ஓகே, க்ராப் பண்ணுவாங்க. அதுலேயே முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் அங்கு விவசாயம் செய்யப்படும் புறச்சத்து நிறைந்த பருப்பு வகைகளையே பெரிதும் நம்பியுள்ளனர். ஓகே, பிரபலமான வகைகள் உளுந்து, பச்சை பயிறு மற்றும் சௌஃபி ஆகியவை அடங்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்துன்றது நம்மளோட உடலுக்கும் சரி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹெல்த்தாக இருக்கும். ஓகேவா? உளுந்து இதுலேருந்து நிறையா வகையான டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பருப்பு வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு இல்லாமல் நம்மளால் சமைக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஃபுட் ஸ்டைலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால் தான். ஓகேவா? ஸோ தாலுங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த பருப்பு வகைகள் தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நார்த் இந்தியன்ஸுக்கும் தால் இல்லாமல் சம்டைம்ஸ் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த ஃபுட்டு டிஷ்ஷஸ் அவங்க இதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த தாலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஹோல் இந்தியாவுக்குமே சரி இல்லை இந்த ஹோல் வேர்ல்டுக்குமே சரி இங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மித்த நாடுகளுக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்துட்டு மிகவும் ஒரு சத்தான ஒரு உணவாகவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆயில் சீட்ஸ் அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ரொடியூசர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்நட், நிலக்கடலையில் இருந்து கடலை எண்ணெய், அதே மாதிரி சீசம், சன்ஃப்ளவர் ஆயில் இது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சீட்ஸில் இருந்து தான் எண்ணெயும் நம்மளுக்கு தயாரிக்கிறாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செக்குகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த ஸ்மெல்லோடு நம்மளுக்கு கிடைக்கும். கடல் எண்ணெய்னா அதோடைய நிலக்கடலையோட ஸ்மெல் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையான சன்ஃப்ளவரோடைய அந்த வாசனை நமக்கு கிடைக்கும். பட் இப்போ நம்மளுக்கு பேக்கேஜாவோ இல்லை பாட்டில்ஸாவோ வரதில் அந்தளவுக்கு நம்மளால் ஸ்மெல்லிங் பார்க்க முடியாது. பட் இதில் நீங்கள் செக்கில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இல்லை எண்ணெய் தயாரிக்கிற இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களால் அது வந்துட்டு ஸ்மெல் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா பிகாஸ் ஆஃப் உண்மையான ஒரு சீடில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ மித்ததெல்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கலப்படமாக வரும். ஓகே, கலப்படமாக கிடைக்கும். பட் ஆனால் உண்மையாலுமே அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட உண்மையான சீட்லேருந்து நம்மளுக்கு தயாரிக்கிற ஒரு எண்ணெய்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாமக்கல், ஈரோடு இந்த மாதிரி ஏரியாஸில் வந்துட்டு அதிகபட்சமாக இந்த ஆயில் சீட்ஸ் க்ரோயிங்லாம் நம்மளுக்கு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்பைசஸ். ஓகே, ஸோ ஸ்பைசஸ் மீன்ஸ் இந்த மசாலா வகைகள். மசாலான்றது நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிபி தான். ஓகேவா? ஸோ ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு டிஷ் பண்ணனா கூட அதில்
சில்லி பவுடராக இருக்கட்டும் சரி, டர்மரிக் பவுடராக இருக்கட்டும் சரி சேர்க்காம நம்ம பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸோ தமிழ்நாடு இஸ் அ ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் கார்டமன், பிளாக் பெப்பர், க்ளோவ்ஸ் அண்ட் சினாமினன், ஆல் ஆஃப் விச் ஆர் ஸ்பைசஸ். ஓகே, அதே மாதிரி நான் இதுவும் சொல்ல மறந்துட்டு என்னென்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது இல்லாமையும் நம்மளால் எந்த ஒரு டிஷ்ஷஸுமே பண்ண முடியாது. பெரிய பெரிய டிஷ்ஷஸ் லைக் பிரியாணி, தென் கீ ரைஸ் இந்த மாதிரியானது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான்வெஜ் சமைக்கணுன்னா கூட நம்மளால் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இன்னும் நிறைய ரெசிபீஸ்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஸ்பைசஸ், வித்தவுட் திஸ் ஸ்பைசஸ் அந்த ஃபுட்டே ஃபினிஷ் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட் தான் இந்த ஸ்பைசஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி, கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரியான ஏரியாஸ்லலாம் மவுண்டன் ரீஜியன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ரீஜியன்ஸில் தான் அதிகமாக என்ன கிடைக்கும், இந்த ஸ்பைசஸ்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த இந்தியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ப்ராமினன்ட் பிளேயர் இன் கார்டமன் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ட் பிளேயராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டமன் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஓகேவா? ப்ராமினன்ட் அப்படின்னு சொல்ல போனால், அதாவது இந்த ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தமிழ்நாடுடைய ஒரு முன்னணி தொழிலாகவே இருக்குது. ஓகேவா? முன்னணி தொழிலாகவே நம்மளோட தமிழ்நாடு இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஸோ இது ஹெல்த்துக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுனா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம ஒரு டிஷ்ஷுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் சொல்ல முடியாது, மெயினான இன்க்ரீடியன்ஸ். ஓகே, மெயின்னு சொல்லலாம். ஓகே, பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயினான இன்க்ரீடியன்ஸ், அந்த ஹெல்த் இன்க்ரீடியன்ஸ் சொல்ல முடியாது, ரெசிபியே இதனால தான் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ ரொம்ப ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஓகே, ஸோ இதை பார்க்கலாம். பனானா, மேங்கோ, கோகோனட்டு, டொமேட்டோ, ஆனியன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான எப்பயுமே கிடைக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ எங்கே பார்த்தாலுமே நம்மளால் தென்னை மரங்களை பார்க்க முடியும், எங்கே பார்த்தாலுமே நம்மளால் வாழை மரங்களை பார்க்க முடியும், மாமரங்களை பார்க்க முடியும், ஆனியன், அதே மாதிரி டொமேட்டோ இந்த மாதிரிலாம் நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட், எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு இது கிடைக்கும், அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஸோ த கிளைமேட் இந்த ஸ்டேட் இஸ் ஐடியல் ஃபார் கல்டிவேட்டிங் திஸ் காமோடிட்டிஸ் அண்ட் தே ப்ரொவைட் க்ரூஷியல் ரெவன்யூ ஃபார் லோக்கல் ஃபார்மர்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநிலத்தின் தட்வெப்பநிலை இந்த பொருட்களை பயிரிட ஏற்றதாக உள்ளது. ஓகே, ஸோ இந்த பயிர் எல்லாமே ஓகேவா கல்டிவேட் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சராக இருக்கட்டும் சரி, தமிழ்நாடுடைய கிளைமேட்டாக இருக்கட்டும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் விளையிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? மேலும் அவை உள்ளூர் விவசாயிகளுக்கு முக்கியமான வருவாய் வழங்குகிறது. ஸோ நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வருவாயாக இருக்குது, ரெவன்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வருமானமாக இருக்குது அப்படின்றாங்க. ரெவன்யூ மீன்ஸ் வருமானம். ஓகேவா? ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மணி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக நம்மளோட தமிழ்நாட்டில் இது எல்லாமே, இந்த எல்லா க்ராப்ஸுமே என்ன பண்ணுறாங்க, க்ரோன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிக்ஸ் ஃபாலோட் இன் தமிழ்நாட்டின் பின்பற்றப்படும் விவசாய முறைகள். ஸோ ஓகே, நம்மளோட தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சரோடைய ப்ராசஸிங் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரியான டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த க்ராப்ஸாக இருக்கட்டும் சரி அந்த கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அக்ரிகல்ச்சர் இஸ் அ பிக் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுஸ் எக்கனாமி. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு எக்கனாமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் தான். ஓகே, அண்ட் ஃபார்மர்ஸ் தேர் யூஸ் போத் ஏஷியன் அண்ட் மாடர்ன் மெத்தட்ஸ் டு க்ரோ கிராப்ஸ். ஓகேவா? ஒரு பயிரை விளைவிக்கிறதுக்கு மாடர்ன் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸும் நம்ம தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரை லேண்ட் ஃபார்மிங் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர்நில விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உலர்நில விவசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் இஸ் காமன் இன் த இன்டீரியர் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மிங் டைப் தான்.
ஓகேவா? ஸோ இந்த ட்ரை லேண்ட் ஃபார்மிங்கிறது வேர் ஃபார்மர்ஸ் க்ரோ ட்ராட் டாலரண்ட் ஃபுட்ஸ் லைக் மில்லட்ஸ், பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் தட் நீட் லெஸ் வாட்டர். இது எதனால் இந்த மாதிரி ட்ரை லேண்ட் ஃபார்மிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறண்ட நிலங்களில் ஃபார்மிங் பண்ணுவாங்க. லைக் இதுக்கு அதிகமாக அங்கே வந்து தண்ணி தேவைப்படாது. லைக் இந்த மில்லட்ஸாக இருக்கட்டும் சரி, பல்சஸாக இருக்கட்டும் சரி, இல்லை வந்துட்டு ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு க்ராப் பண்ணும்போது, லைக் இதெல்லாம் வந்துட்டு விளைவிக்கும் போது, விளைச்சல் தரும்போது அதிகமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி தேவைப்படாது. குறிப்பிட்ட தண்ணி இருந்தாலே போதும். மித்தது ரைஸு, வீட்டு இது மாதிரி நம்மளுக்கு அதுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணிகள் இதுக்கு தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரியான சில க்ராப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விளைவிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ட்ரை லேண்ட் ஃபார்மிங்கில் okay, traditional methods like intercropping and crop rotation are used by farmers in this area to keep the land healthy. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தை வந்துட்டு ஆரோக்கியமாக வச்சுருக்க இந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகள்லாம் ஊடுபயிர், அப்புறம் வந்து பயிர் சுழற்சி இது மாதிரியான பாரம்பரிய முறைகளை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரிகேஷன் மீன்ஸ் பாசனம் செய்தல். ஓகேவா? பாசனம், இரிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபார்மிங் இன் தமிழ்நாடு. அதாவது ஃபார்மிங்கில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசனம் பண்ணுறது தான். ஓகேவா? லைக் பிகாஸ் த சம்மர் ரெயின்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள் அண்ட் நாட் ஸ்ப்ரெட் அவுட் ஈவன்லி. ஓகே, ஸோ சம்மர் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும், கோடைக்கால மழைகளை பொறுத்த வரைக்கும் அது வரும், சம்டைம்ஸ் வராது இல்லையா? அதை நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் விவசாயம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணிடுவாங்க, கிடைக்கிற மழையில் வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிடுவாங்க. லைக் அதாவது மழைநீர் சேமிப்பு திட்டம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான தொட்டிகள், குளங்கள் இதிலெல்லாம் நிரப்பப்படுற அந்த தண்ணியை சேவ் பண்ணி வச்சு அப்போதைக்கு இந்த இதை விடுவாங்க, இந்த இடத்துல தண்ணீரை விடுவாங்க. ஓகே, ஸோ என்னன்றதை பார்க்கலாம். Farmers in the state use wells, ditches and tanks among other things to water their crops. Drip watering has also been pushed by the state government as way to save water. Okay, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரை சேமிப்பதற்கான ஒரு வழியாக சொட்டு நீர் வழங்குவதும் மாநில அரசால் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்பவே முக்கியம் இல்லையா? நம்ம வந்துட்டு இந்த கோடைக்கால மழையை நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வராது. மழை வரும், ஆனால் எல்லா இடத்துலையுமே மழை வருமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, ஸோ மழை வந்துட்டு பெய்கிற நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அதை சேமிப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காகவே கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ட்ரிப் வாட்டரிங் has also been pushed by the ட்ரிப் வாட்டரிங் அப்படின்ற திட்டத்தை. ஓகேவா? என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் வழங்குவதை மாநில அரசால் முன்வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ட்ரிப் வாட்டரிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி கொடுக்குது விவசாயிங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, மழை வராத நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ்லாம் அந்த டிச்சஸ்லையோ, ஏரி, குளங்கள் இதில் இருந்தோ, நம்ம தொட்டிகளில் இருந்தோ அங்கேருந்து நம்மளுக்கு அந்த பிளான்ஸுக்கு, லைக் அந்த க்ராப்ஸுக்கு கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? தண்ணீர் கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகே, ஆர்கானிக் ஃபார்மிங் மீன்ஸ் இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஃபார்மிங் நம்ம தமிழ்நாட்டில். இது வந்துட்டு ஒரு மெயினான ஒரு ஃபார்மிங்னு சொல்லலாம். ஓகே, farmers in Tamil Nadu are using techniques like vermicomposting and organic fertilizer or herbicides to do more organic farming. Organic farming has also been helped by the state government, which has set up organic store and given subsidy to organic farmers. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்துட்டு மண்புழு உரம், ஸோ அப்புறம் வந்து கரிம உரங்கள் இதெல்லாமே வந்துட்டு களைக்கொல்லிகள் போன்ற தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி இயற்கை விவசாயம் வந்துட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, ஸோ நிறையா பார்த்திங்கன்னா லேண்ட் வார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்புழுகள். ஓகேவா? அதெல்லாம் வந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்புழுகளை வந்துட்டு அந்த நிலத்தில் விட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பூச்சிகளெல்லாம் அது வந்துட்டு அழிச்சிடும். ஓகேவா? ஸோ நிறைய பாக்டீரியாஸ் எல்லாமே கொன்றும். ஓகேவா? இது வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் தான். இதனால நம்மளுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது, நம்மளுக்கு ஆர்கானிக் ஃபுட் தான் கிடைக்கும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்கானிக் ஸ்டோரில் இருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சப்சிஸ்டைட்ஸ் அதெல்லாமே வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இது இயற்கை அங்காடிகளை அமைத்து இயற்கை விவசாயிகளுக்கு மானியம் வழங்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்ரோ ஃபாரஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகே, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வேளாண் காடு வளர்ப்பு அப்படின்னு அர்த்தம். இன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபார்மர்ஸ் க்ரோ போத் ஃபுட் அண்ட் ட்ரீஸ் அட் த சேம் டைம். ஓகே, ஸோ இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் எல்லாமே வந்துட்டு ஃபுட்டையும் வளர்ப்பாங்க, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு லைக் இந்த அரிசி, கம்பு, சோளம், கரும்பு இதுவுமே வந்துட்டு பயிரிடுவாங்க. அதே மாதிரி ட்ரீஸ் மரங்களும் வந்து நடுவாங்க. ஏன் மரங்களை நடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்ணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஒரு செடியை வளர்க்கணுனாலே நம்மளுக்கு மண்ணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மண்ணுக்கு நம்ம சத்து கொடுக்கணும் இல்லையா? அப்படி கொடுக்கும்போது ஒரு சில மரங்கள்லாம் நம்ம வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கிடைக்கக்கூடிய அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து நிறையா சத்து கிடைக்கும். அதுலேருந்து அந்த மண்ணோடைய தரம் அதிகரிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மரங்களை நடுவாங்க. அந்த எந்த ஒரு விவசாய நிலத்துக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மரங்கள் இருக்கும். அதுக்கான காரணங்கள் இதுதான். மோஸ்ட்டாக என்னென்ன மரங்கள் இருக்கும் அப்படின்றத பாருங்கள். கோகனட்டு, ஓகேவா, தென்னை மரங்கள், மாங்காய் மரங்கள், அப்புறம் வந்து கேஷ்யூ அஸ் வெல் அஸ் டீக்கு, எக்காலிபேட்ஸ் அண்ட் கவுசாரியா ட்ரீஸ் இதெல்லாமே இருக்கும். திஸ் ஹெல்ப்ஸ் கீப் த சாயில் ஃபெர்டைல், ஸ்டாப் இட் ஃப்ரம் வாஷிங் அவே அண்ட் கிவ்ஸ் ஃபார்ம்ஸ் மோர் மணி. ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான மரங்கள்லாம் வளர்க்குறதுக்கு மூலியமாக அந்த சாயிலுக்கு வந்துட்டு ஃபெர்டிலைஸ் ஆகுது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸை என்ன பண்ணுது, அந்த ஈரப்பதம் தானே நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த நிலத்தை வந்து ட்ரை ஆக்காமல் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ அதிகமாக ஃபார்மர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும், எந்த ஒரு லாஸுமே ஆகாது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாடு இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் மாடர்ன் வே ஆஃப் க்ரோயிங். ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுகளிலுமே நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா செடிகளில் வளர்க்குறோம் இல்லையா? ஸோ நம்மளோட தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான இந்த மாதிரியான பிகமிங் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் மாடர்ன் வே ஆஃப் க்ரோயிங். இந்த மாடர்ன் வே ஆஃப் க்ரோயிங் பண்ணுறதுல தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்மர்ஸ் யூஸ் க்ரீன் ஹவுசஸ் டு க்ரோ க்ராப் லைக் ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தட் செல் ஃபார் அ லாட் ஆஃப் மணி. அதாவது இந்த க்ரீன் ஹவுஸ் மூலியமாக அவங்களுக்கு என்னென்ன க்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. திஸ் லெட் ஃபார்மர்ஸ் கண்ட்ரோல் த கண்டிஷன் இன் விச் கிராப்ஸ் க்ரோ, ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் பெஸ்டிஸ் அண்ட் டிசீசஸ் அண்ட் கெட் மோர் கிராப்ஸ் ஃப்ரம் ஈச் ஃபீல்ட். அதாவது இது எக்ஸ்ட்ரா வளர்க்குறது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ், அதாவது இந்த பிளான்ஸுக்குன்னு ஏதாச்சும் நோயின்னு சொல்ல முடியாது, சம் வைரஸ், பாக்டீரியா இது மூலியமாக அழிஞ்சிரும். அந்த பிளான்ஸுக்கான ஒரு இதே இருக்காது. ஓகேவா? அதுக்கு நிறையா பூச்சிகள்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான க்ரீன் ஹவுசிங் மூலியமாக நம்மளுக்கு இதுலேருந்து பாதுகாப்பு பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பாதுகாப்பு பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கில் சேர்ந்துருது. ஏன்னா அடிஷன் டு திஸ் மெத்தட்ஸ் இதோட சேர்த்து இன்னொரு மெத்தட்ஸும் இருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு ஆல்சோ யூஸ் மெக்கானிசேஷன். ஸோ இந்த மெத்தட்ஸை தவிர்த்து இன்னும் ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடர்ன் ஃபார்மிங் டெக்னிக்ஸு, ப்ரெசிஷன் ஃபார்மிங் மெத்தட்ஸு, நெக்ஸ்ட்டு மெக்கானிசேஷன் இதெல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய ஃபார்மிங் மெத்தட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, ப்ரொடக்டிவிட்டியை பண்ணுறதுக்காக, அதிகமாக பண்ணுறதுக்காக, ப்ரொடியூஸ் நிறையா அதிகமாக பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸ்ட்ராவாக the state government has also put in a place number of programs and plans to help farm and encourage sustainable farming in the state. ஸோ இதுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட தமிழ்நாட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. இதுக்காக நிறையா ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, இதுக்காக நிறையாவே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விளையக்கூடிய க்ராப்ஸ் அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான லைக் எப்படி சொல்கிறது,
எந்த மாதிரியான ஃபார்மிங்ஸ் பண்ணுறாங்க, டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வந்துட்டு எந்த மாதிரியான சவால்கள் எல்லாம் வந்துட்டு எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார்மர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ ஃபார்மர்ஸும் வந்து இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. அது என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஸ்கேர்ஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகேவா? விவசாயத்தில் சம்டைம்ஸ் தண்ணி இருக்காது. அந்த தண்ணி இல்லாததுனால அந்த பயிர்கள் எல்லாமே வீணாக போயிடும். ஓகேவா? அழிஞ்சு போயிடும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேவா? இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்சஸாக இருக்கும் விவசாயிகளுக்கு. ஓகே, ஸோ தமிழ்நாடு இஸ் அ வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட் அண்ட் ஃபார்மர்ஸ் ஹாவ் அ ஹார்ட் டைம் கெட்டிங் எனஃப் வாட்டர். The monsoon rains come at odd times and in different places, which causes droughts and crop failures. The growing need of water in other areas like industry and urbanization has also made it harder for farmers to get enough water. ஓகே, ஸோ நம்மளுக்கு அதிகமாக தண்ணீர் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைகள்லேருந்து தான். ஓகேவா? ஸோ அது கோடை காலத்தில், அதாவது நம்ம படிச்சிருப்போம், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் அந்த கோடை மழை நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அது இல்லாமல் போயிடுச்சு. அது வந்துட்டு கன்ஃபார்ம் வருமா அப்படின்றது கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள கிளைமேட்டை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போலாம் அந்த மழை 1 நாள் 2 நாள் தான் பெய்யுது. ஓகேவா? ஸோ 1 நாள் 2 நாள் நம்மளுக்கு பெய்யும் போது கரெக்டான அந்த சீசனில் நம்மளுக்கு வரலை அப்படின்னு வரும்போது, அப்போ இதில் முக்கியமாக அஃபெக்ட் ஆகுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட விவசாயிகள் தான். ஓகேவா? ஸோ தண்ணீர் வந்தால், மழை பெஞ்சால் தானே தண்ணீர் வரும். அதுலேருந்து சேமித்து வைக்கக்கூடிய அந்த இதை தானே என்ன பண்ணுறாங்க, பயிர்களுக்கு விடுறாங்க தண்ணியாக. ஸோ அதுவே வரலை. ஸோ எல்லா இடத்துக்கும் போகுமான்றது கிடையாது. எல்லா இடத்துக்குமே நம்மளோட அந்த மழை போகாது. ஒரு சில இடத்துல பெய்யாது. வறண்ட பூமியாக தான் இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி இடங்களுக்கு தண்ணீர் கிடைக்காம போயிடுது. இதனால் ஃபார்மர்ஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதுலேருந்து அந்த பயிர்களை நம்பி தான் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறையா கடன்களை வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்க பிஸ்னஸும் லாஸ் தானே. ஸோ அவங்க செஞ்சிட்ருக்க தொழிலும் அவங்களுக்கு லாஸ் தான். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நியூஸில் கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள், தற்கொலைகள் தான் அதிகமாக நடக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாயில் டீகிரேடேஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா மண் சிதைவு அப்படின்றாங்க. மண் சிதைவு வந்துட்டு 2வதான ஒரு சேலஞ்சஸாக இருக்குது ஃபார்மர்ஸுக்கு. ஸோ சாயில் டீகிரேடேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். Farmers in Tamil Nadu, especially in the dry land, faces a big problem with soil degradation. Soil fertility and productivity have gone down because people use too many chemical fertilizer, grow only one type of food and erosion damages the land. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகளை குறிப்பாக, அதாவது முக்கியமாக இந்த வறண்ட நிலங்களில் இருக்கக்கூடிய மண் சிதைவுனால் வரும் பிரச்சனைகள் வந்துட்டு வருது அப்படின்றாங்க. மண் வளமும் இல்லை உற்பத்தியில் வந்துட்டு குறைஞ்சதும் இருக்குது. ஓகேவா? குறைந்துள்ளது மண் வளமும் உற்பத்தியும் குறைஞ்சது. ஏன்னா மக்கள் அதிக ரசாயன உரங்களை வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேவா? ஸோ அதாவது மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் வந்துட்டு அதிக ரசாயன உரங்களை வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வகை உணவை மட்டுமே பயிரிடுகிறார்கள். ஓகேவா? மேலும் மண் அரிப்பு நிலத்தை சேதப்படுத்துகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒரே ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமான நம்மளுக்கு அஃபெக்ட் நிறையா ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மண்ணோட தன்மையே போகும். எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா, இப்போ பிளாஸ்டிக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், பிளாஸ்டிக் மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ பிளாஸ்டிக்குங்கிறது மக்காத குப்பை. அதெல்லாம் நம்ம டஸ்ட்பினில் போடாமல் என்ன பண்ணியிருப்போம், ரோட்லேயோ போட்டிருப்போம், எங்கேயாச்சும் போட்டிருப்போம். அது விவசாய நிலங்களில் அப்படியே பறந்து போயிருக்கும். அப்படி இருக்கும் போது அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். அது அந்த மண்ணோட வளத்தையே நாசம் செஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஃபார்மர்ஸ் வந்துட்டு சேலஞ்சாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அன்ஸ்டேபிள் மார்க்கெட் மீன்ஸ் நிலையற்ற சந்தைகள்ன்றாங்க. ஓகே, ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு ஹேவ் டு டீல் வித் அன்ஸ்டேபிள் மார்க்கெட்.
where price for farming goods change often. This make it hard for farmers to plan how they will grow crops and sell them, and makes their income unstable. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்தைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட சில நேரம் பார்த்திங்கனால் நம்மளுக்கு விவசாயிகளுக்கு கரெக்டான அதுக்கான ஊதியம் கிடச்சிருக்காது. ஓகே, ஸோ அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு மார்க்கெட் இருக்காது. அதே மாதிரி ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்காது. ஓகேவா? ஸோ காய்கறிகள் சந்தைக்கு வரும்போது குறைவான விலைகளில் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்துட்டு நிறையா லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு நிறையா லேண்ட் இருக்குது. தென் அதுக்கு தண்ணீர் ஊற்றணும். தென் அதுக்கு வந்துட்டு சம் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கெமிக்கல்ஸாக இருக்கட்டும். சரி, கெமிக்கல்ஸை விட ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பார்த்திங்கன்னா அதிகமான இந்த மண்புழுக்கள்லாம் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸிங் இருக்கும். ஸோ அது எல்லாமே சேர்த்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் சரி, ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் சரி, அதுக்கான விலைகளை வைப்பாங்க. பட் நம்ம சந்தைன்னு வரும்போது ஒரு இன்கம் வந்துட்டும் சரி, இல்லை அந்த விலையும் சரி ஒரு ஸ்டேபிளாக இருக்காது, அன்ஸ்டேபிள் மார்க்கெட்டிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்துட்டு இதனால ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் டு கிரெடிட் அப்படின்னா கடனுக்கான அணுகல் அப்படின்றாங்க. இன் ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஹேவ் அ ஹார்ட் டைம் கெட்டிங் ஆக்சஸ் டு கிரெடிட். Banks and other financial institutions often have strict rules about who they will give money to. This makes it hard for farmers to get credit. This makes it harder for them to spend on farming tools and technology, which makes their crops less productive. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பண்ணைகள், குறிப்பாக சிறு மற்றும் குறு பண்ணைகள் வந்துட்டு கடன் வந்துட்டு கிடைப்பதில் ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ கடனே சில ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் ஆக்சஸ் டு கிரெடிட்ன்றாங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை மார்ஜினல் ஃபார்மர்ஸாக ஸ்டார்டிங் ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்குலாம் மோஸ்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சமாக கடன்கள் கிடைக்காது. ஓகேவா? ஸோ வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் பெரும்பாலும் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் என்பதில் கடுமையான விதிகள் உள்ளன. ஓகேவா? ஸோ இப்போ பேங்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்மளால இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோனே கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ்கிட்ட என்ன இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று இருக்குமா, அவங்கக்கிட்ட கரெக்டான அந்த ப்ராப்பர்ட்டியோ, இல்லை வந்துட்டு கிராமங்களில் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ராப்பர்ட்டி இருக்காது, கரெக்டான ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்காது. ஸோ எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் லோனும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதனால் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதனால் விவசாயிகள் வந்துட்டு கடன் பெறுறதுல வந்துட்டு ரொம்பவே ஒரு சிரமம் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது விவசாய கருவிகள் மற்றும் தொழில்நுட்பத்தில் செலவழிப்பதை கடினமாக்கிறது. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி, எக்ஸ்ட்ரா க்ராப் போடுறதுக்கான ஒரு டூல்ஸ் இல்லாததுனால, அதாவது கடன் வாங்கி தான் இந்த டூல்ஸ்லாம் வந்துட்டு எடுக்கணும், ஃபார்மிங் டூல்ஸ்லாம். அது இந்த ட்ராக்கரே நம்ம எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ வந்துட்டு ட்ராக்கர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ஈஸி தான். ஓகேவா? ஸோ ட்ராக்கர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பணம் வாங்குறாங்க, ஒரு கடன் கேட்குறாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா க்ராப்ஸை நடுவ முடியலை, அதனால அவங்களுக்கு லாஸ் தான் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாமே தான் வந்துட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டிஸ் அண்ட் டிசீசஸ், பூச்சிகள் மற்றும் நோய்களால் விவசாயிகள் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்டிஸ் அண்ட் டிசீசஸ் ஆர் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு. இந்த பூச்சிகள்னாலையும் சரி, நோய்கள்னாலையும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது, ஒரு பிக் ப்ராப்ளமாக இருக்குது. எஸ்பெஷலி ஹார்டிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில். ஓகேவா? பொதுவானதாகி இருக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு தோட்டக்கலை தொழில்கள், அதாவது ஹாரிகல்ச்சர் அப்படின்னா தோட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே ஒரு பிக் ப்ராப்ளமாக இருக்குது, தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு. ஓகேவா? பெஸ்டிஸ் அண்ட் டிசீசஸ் ஆர் பிகமிங் மோர் காமன் அண்ட் ஃபார்மர்ஸ் டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் டு குட் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி விச் லீட்ஸ் டு கிராப் லாஸ் அண்ட் லோவர் ரிட்டர்ன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பூச்சிகள் மற்றும் நோய்கள் மிகவும் வந்துட்டு பொதுவானதாகி இருக்கிறது. ஓகேவா? அதாவது என்னென்னா, இந்த பூச்சிகளாக இருக்கட்டும் சரி, நோய்களாக இருக்கட்டும் சரி, இது வந்துட்டு ஒரு காமனான ஒரு விஷயந்தான். ஓகேவா? காமனான ஒரு விஷயமாக வந்துக்கிட்டு இருக்கு. மேலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு நல்ல கருவிகள் மற்றும் தொழில்நுட்பம் கிடைக்கவில்லை. அதாவது இது அழிக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பமோ, இல்லை வந்துட்டு ஒரு
கருவியோ அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க. இது பயிரிழப்பு மற்றும் குறைந்த வருமானத்திற்கு வழிவகுக்கிறது. ஸோ இதனால எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை, இந்த பூச்சிக்கொல்லிகளை அழிக்கிறதுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு நிறையா வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே என்ன ஆகுது, நாசமாயிடுது. ஓகேவா, அந்த பூச்சிகள் அந்த நோய்கள்னால. ஸோ இதை அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷன் எதுவும் இல்லை, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பிக் ப்ராப்ளமாக இருக்குது. இதனால அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான ஒன்று, கிளைமேட் சேஞ்சிங். கிளைமேட் சேஞ்சிங்கிறத பற்றி நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ கிளைமேட் சேஞ்சிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ எப்போ எந்த கிளைமேட் வரும் அப்படின்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல இப்போ வர காலகட்டத்தில். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் லைக் ஃப்ளட்ஸ், droughts and cyclones are happening more often with more force because of climate change. ஓகே, இப்போ climate changeன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு புயல் வரும், திடீர்னு வெள்ளங்கள் வரும். ஓகே, ஸோ வெள்ளங்கள் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெள்ளம், அப்புறம் வந்துட்டு வறண்ட நிலங்கள், தென் வந்துட்டு அதிகமாக வெயில் அடித்தாலும் அது டிராஃப்டான ஏரியாவாக ஆகிடும். அதிகமாக தண்ணீர் மழை பெஞ்சாலும் அது ஃப்ளட் ஆகிடும். அதிகமான காற்று, வளிமண்டலத்தில் காற்று ஏற்பட்டாலும் அது சைக்ளோன் புயலாக மாறிடும். ஸோ இது மூணுமே வந்துட்டு விவசாயிகளுக்கு ரொம்பவே ஒரு பிக் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேவா, ஸோ கிளைமேட் சேஞ்சஸ்னால இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய டிசாஸ்டர். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய டிசாஸ்டராக தான் இருக்குது. திஸ் இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஃபார் ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு. அதுவும் மோஸ்ட்டாக தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு பார்ட்டுனா அது தமிழ்நாடு தான். ஓகே, ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல், அங்கிட்டு பே ஆஃப் பெங்கால், இங்கிட்ட அரேபியன் சி, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான பெருங்கடல்லாம் இருக்குது இல்லையா? அப்போ அதிகமாக நம்மளுக்கு கிளைமேட் வந்துட்டு கடலில் இருக்கக்கூடிய காற்று நம்மளோட நிலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கஷ்டமாக போயிடும், அது ஃப்ளட்டாக வந்துடும். அதே மாதிரி மழை பெய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்மளுக்கு ஃப்ளட்டாக வந்துடும், சைக்ளோனாக வந்துடும். Okay, this affects how well crops grow, how much water is available and how healthy the soil is, leading to lower food yields and less money for farmers. ஸோ இதனால என்ன, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பயிர்கள்லாம் வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க, க்ராப்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான டிசாஸ்டர் நடக்கும்போது, கிளைமேட் சேஞ்சிங் நடக்கும்போது அது வந்து விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டராக இருக்குது, மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸாகவும் இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே தான், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் சேஞ்ச் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கவர்மெண்ட் இண்டியேட் டு ஹெல்ப் ஃபார்மர்ஸ் ஃபார் தமிழ்நாடு அப்படின்றாங்க. தமிழக விவசாயிகளுக்கு உதவ அரசோடைய முயற்சி என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அரசோடைய முன்முயற்சி என்னன்றது பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார்மர்ஸுக்கு கொண்டு வந்துட்டு இருக்க முயற்சிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா SAPன்னு சொல்லுவாங்க, SAPன்னு சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிக்ஸஸ் ஸ்கீம். இது எந்த மாதிரியான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this scheme aims to promote sustainable agriculture practices among farmers in Tamil Nadu. Under this scheme, farmers are provided with training and financial assistance for adopting organic farming, integrated farming and other sustainable practices. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு இடையில ஒரு நிலையான விவசாய நடைமுறையை வந்துட்டு மேம்படுத்துவதன் நோக்கமாக இது வருது அப்படின்றாங்க. ஓகேவா, இந்த ஸ்கீமுக்கு கீழே விவசாயிகளுக்கு வந்துட்டு இயற்கை விவசாயம், ஆர்கானிக் ஃபார்மிங், அப்புறம் வந்து இன்டெகிரேட் ஃபார்மிங், அப்புறம் இந்த மாதிரியான அதர் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு இந்த ஸ்கீமில் கொண்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ராப் லோன் வேவர் ஸ்கீம் அப்படின்றாங்க. க்ராப் லோன் வேவர் ஸ்கீம் அப்படின்னா பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் அப்படின்றாங்க. ஸோ திஸ் ஸ்கீம் aims to provide relief to farmers who unable to repay their crop loan due to the natural disasters or other reasons. ஓகே, ஸோ இப்போ அவங்களுடைய க்ராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இயற்கை டிசாஸ்டர், ஓகேவா, இயற்கையோடைய அழிவுனால இப்போ ஒரு லேண்டு செய்கிறதுக்காக, வாங்குறதுக்காக, இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு பயிரை நடுவிடுறதுக்காக ஏதோ ஒரு கடன் வாங்குறாங்க. ஓகேவா, அதுதான் க்ராப் லோனுன்னு வாங்க. ஓகேவா, விவசாய கடன் வாங்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசாஸ்டர் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடனை நீங்கள் திருப்பி கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்கீம் கொண்டு வராங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு ஃபார்மர்ஸ் டு வேவ் ஆஃப் தேர் அவுட்ஸ்டாண்டிங் க்ராப் லோன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது விவசாயிகளோட
நிலுவையில் உள்ள பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய அரசு நிதி உதவி வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது தள்ளுபடி மீன்ஸ் தள்ளுபடி பண்ணுறாங்க. இன்னும் பெரிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை வேணாம் கட்ட வேணாம் அப்படின்னும் சொல்லிடுறாங்க. ஓகேவா? அவங்களால பண்ண முடியலைன்னா இல்லை வேணாம் அப்படின்றதும் சொல்லிடுறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கிராப் லோன் வேவர் ஸ்கீம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் ஃபார்மிங் சிஸ்டம் ஐஎஃப்எஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா ஒருங்கிணைந்த வேளாண்மை முறை திட்டம் அப்படின்றாங்க. ஸோ this scheme aims to promote integrated farming practices among farmers. Under this scheme, farmers are encouraged to diversify their crops, use organic manure, and adopt other sustainable practices to improve soil health and crop productivity. ஸோ விவசாயிகளுக்கு இடையில் ஒருங்கிணைந்த ஒரு விவசாய முறைகளை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீமையே கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த ஸ்கீமுக்கு கீழே விவசாயிகள் வந்துட்டு தங்களோட பயிர்களை வந்துட்டு பல்வகைப்படுத்தவும் கரிம உரங்களை பயன்படுத்தவும் மண்ணோடைய ஆரோக்கியம் மற்றும் பயிர் உற்பத்திகளை மேம்படுத்தவும் மற்ற நிலையான நடைமுறைகளை பின்பற்றுறதுக்கும் இந்த ஸ்கீம் வந்துட்டு உதவுது, ஹெல்ப் பண்ணுது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் அண்ட் கார்ட் ஸ்கீம் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். திஸ் ஸ்கீம் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு ஃபார்மர்ஸ் ஃபார் வேரியஸ் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் கிராப் கல்டிவேஷன், லிவ்ஸ்டாக் rearing and purchase of farm machinery. Farmers are provided with a credit card which they can use to avail of credit facilities from bank. ஸோ இந்த கிசான் கிரெடிட் கார்டு சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் சாகுபடி, அப்புறம் கால்நடை வளர்ப்பு மற்றும் பண்ணை இயந்திரங்களை வந்துட்டு வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவசாயத்தோட நடவடிக்கைகளுக்கு விவசாயிகளுக்கு கடன் வசதிகளை வந்துட்டு வழங்குவது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னும் அவங்களுடைய டெக்னாலஜி ஸ்கீம் லைக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராப் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஆர்கானிக் முறையில் பண்ணுறதுக்கு விவசாயிகள் அதிகமாக கடன் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதிகமாக கவர்மெண்ட் வந்துட்டு விவசாயிங்களுக்கு அவங்களோட வளத்தை மேம்படுத்துறதுக்கு பண உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த திட்டத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. விவசாயிகளுக்கு கடன் அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் வங்கியில் கடன் வசதிகளை பெறலாம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியோ ப்ரூஃபோ வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்க யோசிப்பாங்க. பட் அந்த இதை போக்குறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க, கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு கார்டு வந்துட்டு எல்லா ஃபார்மர்ஸ்க்குமே கொடுத்துட்றாங்க. ஸோ இது மூலியமாக அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க கடன் வாங்கிக்கலாம். ஓகே, இது மூலியமாக கடன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிற பேங்க்லேயும் இவங்க கடன் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FPO அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம ஒரு 5 or 4 பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்மர்ஸுக்கு உதவி செய்கிற ஒரு ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டில். ஓகே, மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயன்பெறுற மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ்க்கு பயன்பெறுற மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா தி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் செட் அப் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் டு ப்ரொவைட் சப்போர்ட் டு ஃபார்மர் இன் மார்க்கெட்டிங் தி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். FPOs help farmers to access market, negotiate price and get better return for the product. அதாவது உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் இந்த இதில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உற்பத்தியாளர் அமைப்புகள் அமைத்து விவசாயிகள் அவர்கள் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு ஆதாரமாக உள்ளது. ஓகே, FPOக்கள் விவசாயிகள் சந்தைகள் அணுகவும் விலைகளை பேசுவதை நடத்தவும் தங்கள் தயாரிப்புகளுக்கு சிறந்த வருமானத்தை பெறவும் இது உதவுது அப்படின்றாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த அன்ஸ்டேபிள் மார்க்கெட்ஸ்னால விவசாயங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க இல்லையா. ஸோ இந்த FPO மூலயமா நம்மளுடைய விவசாயிகளுக்கு அதிகமாக இந்த ஆர்கனைசேஷன் மூலியமாக அவங்களுக்கு அவங்களோட பொருட்களை விற்க தகுந்த மாதிரியான ஏற்ற மாதிரியான விலைகளை விற்கவும் இல்லை ஹெல்ப் ஏதாச்சும் விவசாயிகளுக்கு வேணும்னாலும் பெறுறதுக்கும் இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயிகளாக தான் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து ப்ராடக்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு டைப் அப்படின்றது தான் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்.
அதாவது ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனில் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்றது ஒரு டைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு என்னன்றதை பார்த்துடலாம். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன், அதாவது ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனில் ஒரு டைப் அப்படின்னா அது இந்த எஃபிஓ. ஓகேவா, இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு இது எஃபிசின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனிஸ்னும் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த பிஓ அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பிஓட டைப் தான் இந்த எஃபிஓ. அப்போ பிஓ அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் லீகல் என்டிட்டி ஃபார்ம்டு பை பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் தட் ஆர் ஃபார்மர்ஸ், மில்க் ப்ரொடியூசர், ஃபிஷர்மேன், வியூவர்ஸ், ரூரல் ஆர்டிசன்ஸ், கிராஃப்ட்ஸ்மேன், எக்ஸெட்ரா. பிஓ இஸ் அ ஜெனரிக் நேம் ஃபார் அ ஆர்கனைசேஷன் ஆர் ப்ரொடியூசர் ஆஃப் எனி ப்ரொடியூஸ். எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், நான் ஃபார்ம் ப்ராடக்ட், ஆர்டிசன் ப்ராடக்ட்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உழவர், அதாவது இந்த பிஓ அப்படிங்கிறது உற்பத்தியாளர் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பிஓங்கிறது உற்பத்தியாளர் அமைப்பு. ஓகேவா, இது வந்துட்டு விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், அப்புறம் வந்துட்டு கிராமப்புற கைவினைஞர்கள், அப்புறம் வந்துட்டு கைவினைகள் போன்ற முதன்மை உற்பத்தியாளர்கள் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்றாங்க. ஓகேவா, அதாவது ஃபிஷர்மேன், மில்க் ப்ரொடியூசர், ஃபார்மர்ஸ், வியூவர், இது இவங்களால் ஒரு ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி அப்படின்றாங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்னு வச்சுக்கோங்க. பிஓ அப்படின்றது எந்த ஒரு விளைபொருளின் உற்பத்தியாளர்களின் அமைப்பிற்கான பொதுவான பெயர். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு பண்ணை அல்லாத பொருட்கள், கைவினைஞர்கள் பொருட்கள் போன்றவற்றை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த எஃபிஓடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். எஃபிஓடைய கருத்து, த கான்செப்ட் பிஹைண்ட் ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் இஸ் தட் ஃபார்மர்ஸ் ஹூ ஆர் த ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கேன் ஃபார்ம் குரூப்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் தெம்செல்ஸ் அண்டர் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளினுடைய கருத்து என்னன்னா, விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யும் விவசாயிகள்லாம் இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் குழுக்களை உருவாக்கி தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் படி எல்லா விவசாயிகளுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபிஓக்குள்ளே ஒரு அமைப்பை, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபார்மர்ஸுக்கும் இது ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், to facilitate this process, the Small Farmers Agribusiness Consortium, SFAC, Small Farmers Agribusiness Consortium னு சொல்கிறாங்க, was mandated by the Department of Agriculture and Corporation, Ministry of Agriculture, Government of India to support state government in the organization of Farmer Producers Organization. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயல்முறையை வந்துட்டு எளிதாக்குறதுக்காக சிறு விவசாயிகளின் வேளாண் வணிக கூட்டமைப்பு, வேளாண் மற்றும் கூட்டுறவுத்துறை, ஓகேவா, வேளாண் அமைச்சகம் அப்புறம் வந்து அரசாங்கத்தால் இது வந்துட்டு கட்டளையிடப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. இந்தியாவுடைய உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளில் இது வந்துட்டு உருவாக்குவதில் ஒரு மாநில அரசுகளுக்கு ஆதரவளிக்கவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோடைய எய்ம் என்ன அப்படின்றத பார்த்தலாம். The aim is to enhance farmers competitive and increase the advantage in emerging marketing opportunities. அதாவது விவசாயிகளுடைய போட்டித்திறன்களை மேம்படுத்தவும், வளர்ந்து வரும் சந்தை வாய்ப்புகளை வந்துட்டு அவங்களுடைய நன்மைகளுக்காக அதிகரிக்கவும் இது ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், the FPO's major operation will include the supply of seed, fertilizer and machinery, market linkages, training and networking and ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் அட்வைஸ். என்ன சொல்கிறாங்க, எஃபிஓடைய முக்கியமான செயல்பாடுகளில் விதை, உரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயந்திரங்கள், சந்தை இணைப்புகள், பயிற்சி மற்றும் நெட்வொர்க்கிங், ஓகேவா, இது நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனையை வந்துட்டு மேற்கொண்டதாக இருக்கும். இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஃபிஓடைய ஒரு மேஜர் ஆப்ரேஷன்ஸில் இது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகிருக்கும், இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகே, வாட் இஸ் த நீட் ஆஃப் அன் எஃபிஓ ஃபார் ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகளுக்கு எஃபிஓடைய அவசியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் size of land holding, nearly 86% of farmers are small and marginal with average land holding in the country being less than 1.1 hectares. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய அளவு நிலம், நாட்டின் சராசரி நிலம் 1.1 ஹெக்டோருக்கு குறைவாக இருப்பதுனால கிட்டத்தட்ட 86% விவசாயிகள் வந்துட்டு சிறு மற்றும் குறு விவசாயிகளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், குட் குவாலிட்டி சீட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ரீச் ஆஃப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ப்ரோபினன்ட் ப்ரைசஸ் ஆஃப் பெட்டர் சீட்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தரமான விதைகள் மற்றும் குறு விவசாயிகளுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இதற்கு முக்கியமான காரணம் சிறந்த விதைகளின் அதிக விலை. அதாவது நல்ல சீட்ஸ் இருந்தால் மட்டும்தானே அவங்களால க்ராப் பண்ண முடியும். ஸோ சீட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விலைகள் வந்துட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால எல்லா விதைகளுமே அவங்களால விளைச்சல் தர முடியலை. ஓகேவா? ஸோ அதை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு இந்த சீடோட விலைகள்லாம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டிப்ளீஷன் அண்ட் எக்ஸாஷன் ஆஃப் சாயில்ஸ் ரிசல்ட்டிங் இஸ் த லோ ப்ரொடக்டிவிட்டி டிமாண்ட் குட் ஃபெர்டிலைசர் மேனஸ் பயோசைட்ஸ் எக்ஸெட்ரா. குறைந்த உற்பத்தி திறன் காரணமாக மண்ணின் குறைவு மற்றும் சோர்வு நல்ல உரங்கள் உயிர்கொல்லிகள் போன்றவற்றை கோருகிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. 4 பாருங்கள், லேக் ஆஃப் ப்ராப்பர் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். அதாவது சரியான நீர்ப்பாசன வசதி இல்லாமையும் ஃபார்மர்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த FPO மூலியமாக அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. லெஸ் ஆர் நோ அக்சசிபிலிட்டி டு லார்ஜ் ஸ்கேல் மெக்கானிசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தின் பெரிய அளவிலான இயந்திரமாக்கலுக்கு குறைவான அல்லது அணுகல் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் எல்லா அக்ரிகேட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்னாலஜிஸ் கிடைக்கிறதில்ல, மிஷினரிஸ் கிடைக்கிறதில்ல. பட் இந்த FPO மூலயமா அவங்களுக்கு அதிகமான ஒரு இது கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேலஞ்சஸ் இன் மார்க்கெட்டிங் தி ப்ராடக்ட்ஸ் டியூ டு லேக் ஆஃப் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த். இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சவுண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ், த farmers have to depend upon local traders and middlemen for selling the farm produce which is disposed of at an extremely low price. பொருளாதார பலம் இல்லாததுனால தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதில் வந்துட்டு விவசாயிங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. சரியான விவசாய சந்தையோடைய வசதி இல்லாததுனாலையும் விவசாயிகள் அவங்களுடைய பண்ணை விலை பொருட்களை வந்துட்டு மிக குறைந்த விலையில் வந்துட்டு மித்தவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்காகவும் அந்த FPO யூஸ் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால தான் இந்த FPO வந்து ஃபார்மர்ஸுக்கு ஒரு நீடாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட், ஸ்கேசிட்டி ஆஃப் த கேபிட்டல் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி ஃபோர்ஸஸ் ஃபார்மர்ஸ் டு பாரோ மணி ஃபார் ஸ்டிமுலேட்டிங் த ப்ரொடக்ஷன். விவசாய நடவடிக்கைகளுக்கான மூலதன பற்றாக்குறை உற்பத்தியை தூண்டுவதற்காக விவசாயிகள் கடன் வாங்க தூண்டுகிறார்கள். அதாவது கேபிட்டல், அதாவது விவசாய நடவடிக்கைகளுக்கான மூலதனம் கேபிட்டல் வந்துட்டு அவங்கக்கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு கடன் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு தோணுது. இதனால தான் விவசாயிகள் கடன் வாங்குகிறாங்க. ஸோ இது மூலியமாக, இந்த FPO மூலியமாக அதெல்லாமே குறைக்கப்படும் இல்லையா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ் மூலியமாக அவங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனாலேயும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவைப்படுது இந்த FPO அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எய்ம் ஆஃப் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். ஸோ உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்பினுடைய நோக்கம் என்ன? அதாவது இந்த FPO உடைய நோக்கம் என்ன? இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த FPO எதுக்காக ஃபார்மர்ஸ்க்கு தேவைப்படுது? ஸோ இந்த மாதிரியான பற்றாக்குறைகள்லாம் இருக்கிறனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு இந்த FPO ஸ்கீம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பட் இந்த FPOவுடைய நோக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், the main aim of FPO is to assure better income for the producers through an organization of their own. ஓகேவா? ஸோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர்கள் தங்கள் சொந்த அமைப்பின் மூலம் சிறந்த வருமானத்தை வந்துட்டு உறுதி செய்வதாகும். ஓகேவா? ஸோ விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட் அந்தளவுக்கு கிடைக்காது. ஓகேவா? பட் இந்த இது மூலியமாக அவங்களுக்கு அவங்களுக்கான ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், சரி, அவங்களுக்கான ப்ரைஸஸ் உறுதியாக கிடைக்கிறதுக்காக அன்ஸ்டேபிள் மார்க்கெட்லேருந்து ஸ்டேபிளான ப்ரைஸுக்காக அவங்களோட பொருட்களை விற்கிறதுக்கு இந்த FPO ஒரு எய்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் do not have the volume individuality, both inputs and producers to get the benefits of economies of scale. சிறிய உற்பத்தியாளர்களுக்கு தனித்தனியான உள்ளீடுகள் மற்றும் உற்பத்தி இரண்டும் அளவு பொருளாதாரத்தின் பலனை பெற முடியாது. Okay, so besides in agriculture marketing, there is a long chain of intermediaries who often work non-transparently, leading to the situation where the producer receives only a small part of the value of that ultimate consumer pays. This will be eliminated. So already நம்ம சொன்ன மாதிரி தான்,
விவசாய சந்தைப்படுத்துறதில் இடைத்தரகர்கள், அதாவது மிடில் மேன் வந்துட்டு மிடில் மேனோடைய ஒரு இது அதிகமாகவே உள்ளது. இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் போய் விற்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ விவசாயிகள் டைரெக்டாக ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறவங்களும் உண்டு. பட் ஆனால் இதுக்கு இடையில மிடில் மேனுன்னு ஒன்று இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. நிறையா, அதாவது கம்மியான விலைகளில் வாங்கிட்டு சந்தையில் அதிகமான விலையாக விற்பாங்க. பட் இவங்களுக்கான ப்ராஃபிட் அந்த மிடில் மேன் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா? பட் ஆனால் அவங்க ப்ராஃபிட்டை அதிகமாக ஏற்றுக்கணும்னு பார்ப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த பொருளோட விலையும் அதிகமாக தான் இருக்கும். பட் அதுக்கேற்ற ஒரு ப்ராஃபிட்டோ ஒரு காசோ நம்மளோட ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்காது. ஸோ இதை தடுக்கிறதுக்கும் இவங்க வந்துட்டு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த்ரோ அக்ரிகேஷன் த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் கேன் அவைல் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். திரட்டல் மூலம் முதன்மை உற்பத்தியாளர்கள் அளவிலான பொருளாதாரத்தின் பலனை பெறலாம். அதாவது நிறைய பெனிஃபிட்ஸ் எக்கனாமியில், பொருளாதாரத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும், கொண்டு வரணும் ப்ரொடியூசருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் வில் ஆல்சோ ஹாவ் பெட்டர் பார்கெனிங் பவர் இன் த ஃபார்ம் ஆஃப் த பல்க் பையர்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர் அண்ட் பல்க் சப்ளை ஆஃப் இன்புட்ஸ். விளைபொருட்கள் மொத்தமாக வழங்குபவர்கள் மற்றும் உள்ளீடுகளை மொத்தமாக வழங்குபவர்கள் போன்ற வடிவங்களின் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள் சிறந்த பேரம் பேசும் ஆற்றலை பெறுவார்கள். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங்னு எடுக்கும் போது கஸ்டமர்ஸும் இதில் வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. இது ஆக்சுவலி இப்போ மார்க்கெட்டிங் ஒரு ப்ரைஸ் அதிகமாக ஆகுது அப்படின்னா அதில் ப்ராஃபிட் வர்றது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மிடில் மேனுக்கு தான். ஓகே, ஸோ அந்த மிடில் மேனுன்னு ஒரு ப்ராசஸே இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகே, அது இருந்தாலுமே சரி. பட் விவசாயிங்க கிட்டேருந்து டைரெக்டாக அந்த பொருட்களை வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அதிகமான காசுகள் வரும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இதில் வந்துட்டு அவங்களால பார்கெனிங்கும் பண்ண முடியாது. பார்கெனிங் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியான விலைகளுக்கு எனக்கு கொடுங்க, மொத்தமாக இந்த மாதிரியான விலைகளை கொடுங்க அப்படின்னு அவங்களால கேட்க முடியாது. ஏன்னா அந்த மிடில் மேன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட் இவ்வளோ தான் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதனால ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களுக்கு ப்ராஃபிட்டுன்றது ஒன்று கிடைக்கவே கிடைக்காது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த திட்டத்தோட மூலியமாக அவங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே இதுலேருந்து தடுக்கிறதுக்கும் விவசாயிங்களுக்கு வந்துட்டு அதிகமான ப்ராஃபிட்ஸையோ அதிகமான ஒரு பெனிஃபிட்ஸையோ எக்கனாமிக்கலாகவும் கொடுக்கறதுக்கு தான் இந்த FPO ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம இந்த டாப்பிக்கோட ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த FPOங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்துட்டு இந்த ஸ்கீமை பற்றின இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் மெயினான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து தமிழ்நாட்டுடைய விவசாயிகளுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் அந்த திட்டமே கொண்டு வந்திருக்காங்க. அதில் சம் திட்டங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு பற்றி தான் பார்த்துருக்கோம். எந்த மாதிரியான க்ராப்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான ஃபார்மிங்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு டாபிக் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.